அன்பார்ந்த உறவுகளே, தென்காசி மாவட்டம் சம்மங்குளத்தில் ஒரு வேலை விஷயமாக நம்ம சென்றிருந்தோம். போகிற வழியில் ஒரு பாலடைஞ்ச ஒரு வீடு, குடிசை வீடு இருந்தது. அதில் யார் இருக்கான்னு சும்மா போகும்போது அங்கே ஒரு வயதான மூதாட்டி, கண்ணும் தெரியாத மூதாட்டி, நடு காட்டுக்குள்ளே கரடிகள் நடமாடுவதாக சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்குது. உணவு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு அந்த மூதாட்டி இந்த பார்த்து அன்னை ஃபாத்திமா மறுவாழ்வியம் பொறுப்பாளர் ஹக்கீம் அவர்களும், கொலம்பஸ் மீரானாகிய நான், அதே மாதிரி தென்காசி சுலைமான் சேட்டு இஸ்மாயில் அவர் போயிருந்தோம். அவர் தேவையான உணவு வாங்கி கொடுத்துட்டு, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, என்ன தேவை அப்படின்னு சொல்லும்போது, அது எனக்கு உணவு தங்க வீடு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அரசு ஏதாவது உதவி பண்ணுச்சா என்று கேட்கும்போது, இல்லை அரசு சார்பில் எனக்கு எந்த விதமான உதவிகளும் வரலை அப்படின்னு சொல்லிச்சு. பார்க்கும்போது சங்கடமாக இருந்துச்சு. இதை பார்க்கின்ற நல்லுள்ளம் படைத்த யாராவது உறவுகள் இருந்தீங்கன்னா எங்கள் நம்பரையோ அல்ல இந்த மூதாட்டியை போய் நீங்கள் சம்மங்குளத்தில் அந்த ஊரில் போய் கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க. வள்ளி என்ற பேருடைய அந்த மூதாட்டிக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. ரொம்ப சிரமப்பட்டு இருக்குது, தங்க கூட வீடு சரியில்லை, அது காட்டுப்பகுதி. அல்லது யாராவது தொண்டு நிறுவனங்கள் போய் நிறுவனங்களை வச்சு பாதுகாக்க முடியும்னாலும் கொஞ்சம் அழைச்சிட்டு செல்லலாம். அல்லது அரசு இவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து இவங்க பாதுகாப்பு சம்பவத்தில் இருக்கீங்க சரிங்களா? எத்தனை வருஷமா இருக்கீங்க? பெரிய வெள்ளம் வந்துருந்தீங்க. உங்களுக்கு கேரளாவா? இல்லை, நான் கேரளா போய் என் பிள்ளை கல்யாணம் முடிச்சு அங்கதான். சரி, அது கேரளா பார்க்க. சரி, இப்போதைக்கு உங்களுக்கு வந்து தங்குறதுக்கு சரியான இடம் இல்லை. சாப்பாடு என்ன செய்றீங்க? சாப்பாட்டுக்காண்டி சாப்பாட்டுக்கு 24 25 ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி தராங்க. சரி ரேஷன் கடையில். சரி, அதை வாங்கி சரி ஒப்பிட்டு சரி சரி அது வெள்ளிக்கிழமை தோறும் பள்ளியாசை போய் அவங்க தொலை போறாங்க. எனக்கு 15 தருவாங்க. ஓ, பள்ளியாசை தொலை போகும்போது தொலை தராங்க. அது முஸ்லீம்கள் தருவாங்களா? தருவாங்க. சரி, முஸ்லீம் வந்து பள்ளியாசை உதவி பண்றாங்க. பள்ளியாசில் அவங்க தொலை வெள்ளிக்கிழமை தோற நான் பொய்யா இருந்து போவேன். சரி சரி, உங்களுக்கு ஏதாவது துட்டு தருவாங்க. சரி, உங்க பேர்? என் பேர் வள்ளி. வள்ளி அவங்க பேரு. சரி, கவலைப்படாதீங்க, உங்களுக்காண்டி வீடு கட்டுவதற்கு முயற்சி பண்ணுவோம் சரிங்களா? எந்த கவலைப்படாதீங்க, ஆண்டவன் உதவி செய்வான். சரியா? வீடு தான் தேவையா இருக்க. சரி, கையை வச்சு தண்ணி என் பையன் தண்ணியை சரி, கவலைப்படாதீங்க சரியா? ஆண்டவன் இருப்பான். நான் வீடு கட்டுவதற்காக ஒரு முயற்சி பண்றோம் சரியா?